ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி லேக்டேக். இன்னைக்கு நம்ம ஃபோனில் கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி வீடியோவை சென்ட் பண்ணுறது அப்படின்னு இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேப்கட் அப்படின்ற ஆப் கண்டிப்பாக நம்மளுடைய மொபைலில் இருக்கும். ஸோ நீங்களுமே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இந்த கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க. அதாவது கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு இப்படி ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகி ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு கேப்கட் ஆப் வந்து ஷோ ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே இந்த கேப்கட் வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ரொம்பவும் ஸ்டக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங்கிற மாதிரியான எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கேப்கட் ஆப்பில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுறாங்க. சாம்சங் ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், ஒன் ப்ளஸ் ஆகட்டும், ஸோ எந்த பிராண்டுன்னு இல்லை, நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி நம்மளுடைய ஃபோனில் கேப்கட் ஆப்பில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த கேப்கட் ஆப் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் கேப்கட் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணி இந்த கேப்கட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோன்னே பாருங்க, உங்களுக்கு கேப்கட் வீடியோ எடிட்டர்னு காட்டி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்டேட் வந்து காட்டும். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அப்டேட் பண்ணலாம். இல்லாட்டி ஆட்டோ அப்டேட் கூட போட்டு வைக்கலாம். ஸோ இப்படி அப்டேட் ஆகும் போது இல்லாட்டி நம்ம அப்டேட் பண்ணும் போது கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கேப்கட் ஆப்பில் நம்ம ஃபோனில் வரதை கண்டிப்பாக நம்மளால் குறைச்சிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் எப்போ என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டும் பண்ணிட்டீங்க, அப்பயுமே ஒர்க் ஆகலைன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா கேப்கட் ஆப்புக்கு வந்து ப்ரொசஸ் பண்ணுறதுக்காக, அதாவது வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களால் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் வந்து உங்களால் அந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். அதோட வந்து ரம்முமே வந்து ஃபுல்லாகி இருக்குமாச்சுன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கூட நீங்கள் கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாம் ஓகே, அப்பையும் வந்து உங்களுக்கு கேப்கட் ஆப் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாம்சங் மொபைலில் ஆப்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம், சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் கேப்கட் அப்படின்றத சர்ச் பண்ணி கேப்கட் ஆப்பையுமே இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஒருக்கா ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி கிளியர் கேஷும் கொடுங்க, கிளியர் டேட்டாவும் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் இந்த கேப்கட்டில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே வந்து கேப்கட் வந்து சரியாக ஒர்க் ஆகாதப்போ இந்த ஸ்டெப்ஸை தான் ட்ரை பண்ணேன். 100% ஒர்க் ஆகும். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நீங்கள் வேறு எதுவும் கேப்கட்டில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களான்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.